வணக்கம் தஞ்சை மக்களே. தொழில்நுட்ப காரணங்களால் எனது பழைய யூடியூப் சேனல் கைவிடப்பட்டது. அதே பேரில் தஞ்சை மண். கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். சுதந்திர போராட்டத்தினுடைய வீர வரலாற்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்திய நாட்டினுடைய 200 ஆண்டுகளாக அடிமை பெற்றிருக்கிற இந்திய திருநாட்டை லட்சக்கணக்கான மக்கள் போராடி உடைமைகளை இழந்து உறவுகளை பிரிந்து தன் இன்னுயிரை ஈர்ந்து போராடி பெற்றார்கள். சுதந்திரமே நமது பிறப்புரிமை என்ற அடிப்படையிலே சுதந்திரம் பெற்றுவதற்காக போராடி பெற்றார்கள். இமய முதல் குமரி வரை உள்ள எல்லா மக்களும் சுதந்திர உணர்வோடு பொங்கி அந்த சுதந்திர வேட்கையானது தீப்பிழமாக எரிந்தது. அந்த சுதந்திர போராட்டத்தை வழிநடத்திய தலைவர்களை இங்கே நான் குறிப்பிட வருகிறேன். இந்திய விடுதலை போராட்டத்தில் குமரி முதல் இமய வரை சுதந்திர உணர்வு மக்கள் மனதில் கொழுந்துவிட்டு எரிந்தது. தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, பால கங்காதர திலகர், சித்ரரஞ்சன் தாஸ், விபின் தாஸ் பாய், ராணி லட்சுமிபாய் மங்கள் பாண்டே, ராஜாஜி, சர்தார் வல்லபாய் படேல், கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற வெறும் தலைவர்கள் எல்லாம் போராடினார்கள். 1921ஆம் ஆண்டு லண்டனில் மிக உயர்ந்த பதவியிருந்த நேதாஜி அவர்கள் தன்னுடைய பதவியை அங்கே ராஜினாமா செய்துவிட்டு இங்கே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தென்னாப்பிரிக்காவில் நிலவரியை எதிர்த்து போராடிய மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியா திரும்பியதும் நமது தலைவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தும்படி அவர்களை வேண்டினார்கள். சுதந்திர இந்தியாவின் போராட்டத்திற்கு தலைமையேற்ற ராஜாஜி அவர்கள் காந்திஜி அவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள். குஜராத்திலே ஆவரிச்செடி பயிர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதை எதிர்த்து போராடினார்கள். குஜராத்தில் ஆலை தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வுக்காக போராடினார்கள். கடுமையான சட்டமான ரவுலட் சட்டம் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்தியர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிற மிக கடுமையான சட்டத்தை அங்கே அவர்கள் எதிர்த்து போராடி உண்ணாவிருந்தார்கள். அதே காலகட்டத்தில் வட இந்தியாவில் பகத்சிங், ராஜகுரு, குருதேவ் அவர்களிடம் இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடி சிறை சென்று தூக்கு கயிறை முத்தமிட்டு தன் இன்னுயிரை எழுந்தார்கள். தமிழகத்தை பொறுத்தளவில் வீரர் முத்துக்கோன், புலித்தேவன், வேலூர் நாச்சியார், குயிலி, வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, ராஜாஜி, சத்தியமூர்த்தி, சுப்பிரமணிய சிவா, மகாகவி பாரதியார், பாபு சிதம்பரம் பிள்ளை, வாஞ்சிநாதன், கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுகிற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் 10 ஆண்டு காலம் சிறையில் சென்று கொடும் சிறைக்கு ஆளானார்கள். அவருடைய தூய்மையான தொண்டின் காரணமாக உலக இந்திய அரசியல் மிகப்பெரிய கௌரவத்தை அடைந்தார். திருப்பூர் குமரன், ஜீவானந்தம் போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள், நல்லக்கண்ணு, சிங்காரவேல், ராமமூர்த்தி, சங்கரையா போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்கள், எண்ணற்ற தலைவர்கள் காந்தியடிகளின் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினார். இறுதியாக காந்திஜி அறிவித்த மிக கடுமையான போராட்டங்களில் சுதந்திர போராட்டத்தின் திருப்பு முனையாக அமைந்தது செய் அல்லது சத்துமடி வெள்ளைகளை வெளியேறு என்ற இயக்கத்திற்கு நாளுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. இனிமேல் ஆங்கிலேய அரசு இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாது என்ற ஒரு நிலையை அடைந்த பிற்பாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நள்ளிரவு மவுண்ட் பேட்டன் பிறகு நமது நேரு அவர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்தார். அதற்கு அடையாளமாக செங்கோலை வழங்கினார். சுதந்திரம் அடைந்த பிற்பாடு வெள்ளையருடைய கொடி இறக்கப்பட்டு சுதந்திர இந்தியாவின் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. அதன் பிறகு 1950ஆம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் ஏற்பட்ட அரசியல் நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளில் உள்ள அரசியல் சட்டங்களையும் நன்கு படித்து அறிந்து ஆய்ந்து நாம் இந்திய நாட்டுக்கு பொருத்தமான ஒரு அரசியல் சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அரசியல் நிர்ணய சபை உண்டாக்கியது. அதன்படி 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய சுதந்திர நாடான இந்திய திருநாடு குடியரசு நாடானது. இந்த குடியரசு நாட்டில் மக்களுக்கு இல்லாத நாடை உருவாக்க வேண்டும். ஜாதி, மதம், இனம், மொழிக்கு மேற்பட்டு அப்பாற்பட்ட நாடாக இந்த இந்திய நாட்டை உருவாக்க வேண்டும். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எல்லோரும் ஒன்று சமசமம். தேசப்பற்றை உருவாக்க வேண்டும். நாட்டு மக்களிடையே ஒற்றுமை உண்டாக்க வேண்டும். மதங்களுக்கு அப்பால், ஜாதிகளுக்கு அப்பால் எந்தவித பிரிவினை இல்லாத ஒரே இந்திய என்ற நிலையிலே உருவாக்க வேண்டும் என்ற அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட நாட்டிலே இன்றைக்கு எல்லோரும் எல்லா சுதந்திரமும் அடைந்து விட்டார்களா? இங்கே இல்லாத நாடாக உருவாகிவிட்டதா?
லஞ்சம் இல்லாத நாடாக உருவாகிவிட்டதா? லஞ்சம் கொடுத்தாதான் காரியம் நடக்கும் என்ற நிலையை மக்கள் மனதில் விதைத்தவது யார்? இந்த நிலையை மாற்றுவது யார்? இளைஞர்களே, சுதந்திர போராட்ட வரலாறை படித்து உணருங்கள், அவர்களுடைய தியாகங்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டை செம்மைப்படுத்தி ஊழலற்ற, ஜாதி மதமற்ற, வேற்றுமை இல்லாத இல்லாமை நாடாக உருவாக்கி இந்த நாட்டை வளர்ச்சாக்க நீங்கள் முன்னேறுங்கள் என்று கூறி இந்த வாய்ப்பை நல்ல நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.